ஹாய், கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒரு அழகான கிருஷ்ணர் டால் பண்ணலாமா? இப்போ நான் ஒரு 12 inches ஹைட் இருக்கிற ஒரு டால் எடுத்துட்டுருக்கேன். இந்த டாலில் இடுப்பில் ஒரு நாடாவோ இல்லை ஒரு சின்ன விட்டு துணியோ நல்லா டைட்டாக கட்டிக்கலாம், இல்லை ஒட்டி கூட விட்டுடலாம். பட் துணி வந்து காட்டனாக இருக்கணும். இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிற துணி வந்து சில்கிஷாக இருக்கும், ஸோ கீழே இறங்காமல் இருக்கும். அதுக்காக தான் கிருஷ்ணர் வந்து பட்டை பீதாம்பரம் தான் கட்டியிருப்பார் இல்லையா? ஸோ எல்லோ கலர் ப்ளவுஸ் பிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். அதில் வந்து இந்த க்ரீன் கலர் லேஸ் வந்து பார்டர் ஒட்டியிருக்கேன். ஒட்டவும் செய்யலாம், மிஷின் இருக்கிறவங்க தைச்சிக்கலாம். இந்த துணியோட அளவு சொல்லிடுறேன். இப்போ 12 inches டாலுக்கு 8 inches ஹைட்டு, 25 inches லென்த் இருக்கிற துணி தேவைப்படும். இப்போ நம்ம அந்த ஓரம் 3 சைடு ஓரம் மடித்து அடிக்கணும் இல்லையா? அதுக்காக எக்ஸ்ட்ரா 1.5 inches விட்டுக்கலாம். 26.5 by 9.5 பிரெத் இருக்கிற ஒரு துணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 3 ஓரத்துலேயும் மடித்து ஒட்டிக்கவோ இல்லை தைச்சிக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வேஷ்டி ரெடி. இப்போ கிருஷ்ணருக்கு பஞ்சகச்சம் கட்ட போகிறோம். பஞ்சகச்சம் எப்படி கட்டுறதுன்னு ஒரு லிட்டில் கிருஷ்ணா டெக்கரேஷன் வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதில் வந்து காமிச்சிருக்கேன். இப்பயும் சொல்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற துணியை பின்பக்கமாக, பொம்மைக்கு பின்பக்கமாக எடுத்துன்னு வந்துட்டு சென்டரில் வச்சுட்டு, சென்டர் பாயிண்ட் வந்து பொம்மைக்கு பின்னாடி வர மாதிரி வச்சுட்டு 2 சைடும் கிளாத்தும் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். பொம்மைக்கு லெஃப்ட் சைடு, நமக்கு ரைட் சைடு இருக்கிற கிளாத்து வந்து கீழேயும், நமக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற கிளாத்து வந்து மேலேயும். அதாவது பொம்மைக்கு ரைட் சைடு இருக்கிற கிளாத் மேலேயும், பொம்மைக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற கிளாத் கீழேயும் வச்சு அந்த சென்டரில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இல்லை கம் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போது பொம்மைக்கு லெஃப்ட் சைடில் அடிப்பக்கமாக விட்டுருக்கோம் இல்லையா? அந்த கீழ்ப்பக்கத்தில் இருக்கிற வேஷ்டியை வந்து 2 காலுக்கும் நடுவில் நுழைச்சி பின்பக்கம் எடுத்துக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும், அது அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடு வேஷ்டி எடுத்து இந்த ஜரியிலேருந்து வர இந்த சைடு பக்கத்தை நம்ம ஃப்ளீட் வைக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி மடித்து இப்படி மடக்கி இடுப்பில் வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ பின்பக்கம் எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வேஷ்டிலையும் ஃப்ரண்ட் சைட் பண்ண மாதிரியே ஜரிகை பக்கத்தில் இந்த சைடில் இருக்கிறதுலேருந்து இந்த லென்த்தை வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சுக்கணும். வச்சு பின்னாடி வச்சு தைச்சிடலாம். அவ்வளோதான், பஞ்சகச்சம் நம்ம கட்டியாச்சு. இப்போ நம்ம இந்த கால் இதில் கொஞ்சம் இழுத்து விட்டு அழகாக மடிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கோல்டு லேஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், இல்லை ஜரி லேஸ், உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ எடுத்துட்டு இடுப்பில் ஒரு பெல்ட் மாதிரி ஓட்ட போகிறோம். இப்போ கிருஷ்ணர் அழகாக பஞ்சகச்சத்தில் ரெடி ஆகிட்டார். இப்போது இந்த ஹேர் நமக்கு தேவையில்லை, அதனால் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஹேரை வந்து தூக்கி போட வேண்டாம். நம்ம இப்போ நரசிம்மருக்கு அலங்காரம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஹேர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கிருஷ்ணருக்கு ஹேர் வைக்க போகிறோம். நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறது ஃபைபர் ஹேர். ஸோ அதை இந்த மாதிரி ஈவன் லென்த்தாக நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, இப்போ கிருஷ்ணர்னால் தோள்பட்டை வரைக்கும் முடி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டர் பார்ட்டில் வகுடு மாதிரி தெரியறதுக்கு ஒரு த்ரெட்டு வச்சு கட்டியிருக்கேன். இப்போ இதை வந்து தலையில் கொஞ்சமாக கம் போட்டு இதை அப்படியே ஒட்டிக்கலாம். இப்போ கிருஷ்ணருக்கு கொண்டைக்கு பிளேட்டட் ஹேரை நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் ரோல் பண்ணிவிட்டு கம் போட்டு ஒட்டிக்கலாம். பால் மாதிரி ஷேப்பில் வேஸ்ட் கிளாத்தை உருட்டிட்டு நம்ம அது மேலே பிளாக் துணி போட்டு ஒட்டி மேலே அலங்காரமும் பண்ணிக்கலாம். வேஸ்ட் கிளாத்து பால் மேலே உள்ளன் த்ரெட்டை வந்து நல்லா சுற்றிட்டு அப்படியே ஒட்டிக்கலாம். நம்ம மெட்டீரியல் அவைலபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இந்த கொண்டைக்கு அலங்காரம் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஸ்டோன் லேஸு அப்புறம் இந்த சம்கி லேஸ் வச்சு தான் பண்ணியிருக்கேன். மேலே கொண்டையிலேருந்து சென்டர் பாயிண்டில் தொங்குற மாதிரி போட்டால் அழகாக இருக்கும். ஸோ
ஸோ இப்போ ஒரு ஜிமிக்கி இருந்ததுன்னா அப்படியே மேலே வந்து நல்லா கம் போட்டு அப்படியே உள்ளே சுருகி விட்டுடலாம். என்கிட்ட நான் வந்து ஒரு சின்ன ஸ்டோன் வச்சுட்டு டெக்கரேட்டிவ் ஸ்டோன் வச்சு அதை சுற்றி பால் செயினை வந்து தொங்க விட போகிறேன். கிருஷ்ணருக்கு தலையில் ஒரு கிரீடம் மாதிரி லேஸ்லேயே வச்சிடலாம். இந்த லேஸை வந்து பீகாக் ஃபெதர் மாதிரி வைக்க போகிறேன். நீங்கள் பீகாக் ஃபெதர் இருந்தால் கூட வைக்கலாம், அழகாக இருக்கும். இதை வந்து இந்த கிரீடத்து மேலேயும் வைக்கலாம், இல்லை பின்னாடி கொண்ட மேலேயும் வைக்கலாம். நான் கொண்ட மேலே வைக்கிறேன். டெக்கரேஷன் எல்லாமே நம்மளுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி அலங்காரம் பண்ணிக்கலாம். கிருஷ்ணருக்கு தோடும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லாமே கம் போட்டு ஒட்டியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன லேஸ் இருக்கோ, சம்கி லேஸ், ஸ்டோன் லேஸ், அப்புறம் டெக்கரேட்டிவ் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வச்சு நெக் பீசஸ்லாம் பண்ணியாச்சு. ஒட்டியானம், கங்கணம் இதெல்லாம் கூட நம்ம இதே மாதிரியே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கிருஷ்ணருக்கு அங்கவஸ்திரம் போட்டுடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாக இருக்கிற சமக்கி லேஸ் தான் நான் எடுத்துட்டுருக்கேன். இல்லைன்னா ஜரி லேஸும் யூஸ் பண்ணிக்கலாம். கழுத்தை சுற்றியும் போட்டுக்கலாம். இல்லை இப்போ நான் போடுற மாதிரி ஒரு சைடு ஃப்ரண்ட்டில் வர மாதிரியும் இன்னொரு சைடு பின்னாடி வழியாக கையில் சுற்றி விடுற மாதிரி அந்த மாதிரி ஸ்டைல்லையும் போடலாம். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஸ்டைல். ஒயிட் அண்ட் ரெட் அக்ரிலிக் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி திருமண் ஸ்டிச்சர்லாம் இட்டாச்சு. கண் வந்து அழகாக இருக்கிறதுனால கண்ணோட ஓரங்கள் வாட்டர் லைன்ஸும் ஐப்ரோஸும் மார்க்கரில் கொடுத்துருக்கேன். லிப்ஸ் அப்படியே தான் வச்சுருக்கேன். இந்த லிப்ஸே அழகாக நல்லா கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. இதே இப்போ ஆண்டாள் லக்ஷ்மி பண்ணுறோன்னா இன்னும் கொஞ்சம் ரெட்டு வந்து ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இப்போ கைக்கு காலுக்கு மருதாணிக்கு நான் அக்ரிலிக் மார்க்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம், இல்லை நெயில் பாலிஷ் இருந்தாலும் போட்டுக்கலாம். ஒயிட் கலர் உள்ள நூல் வச்சு பூனல் போட்டுடலாம். புல்லாங்குழலுக்கு ஒரு டூத் பிக்கில் கோல்டன் லேஸ் சுற்றி அந்த பால் செயின் தொங்க விட்டுருக்கேன். அதை அப்படியே இடுப்பில் அப்படியே சொருகுனா மாதிரி ஒட்டியிருக்கேன். இப்போ ஒரு மாலையும் போட்டு விட்டுட்டோன்னா கிருஷ்ணர் சூப்பராக ரெடி ஆகிட்டார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அதோட நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ போடுறப்பையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.